பனிப்பாறைகள் வேகமாக உருகி வருவதால் பனிப்பாறை ஏரிகளில் வெடிப்பு ஏற்பட்டு சுமார் 1,50,00,000 பேர் பாதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். பனிப்பாறை ஏரி என்றால் என்ன, அது எவ்வாறு உருவாகிறது என்பது குறித்து இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். அதிகப்படியான பனிப்பொழிவு, பருவம் தவறிய மழை, கொளுத்தும் வெயில் என காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களால் உலக நாடுகள் பல்வேறு இயற்கை பேரிடர்களை சந்தித்து வருகின்றன. அந்த வகையில் பனிப்பாறை ஏரி வெடிப்பினால் உலகின் பல நாடுகள் பாதிக்கப்படும் எனவும், அதிலும் குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான், பெரு, சீனா ஆகிய நாடுகள் பேரழிவை சந்திக்க நேரிடும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மழை இல்லாமல் வெப்பத்தால் ஏற்படும் வெள்ளத்தினை பனிப்பாறை ஏரி வெடிப்பு என்கிறார்கள். பொதுவாக பனிப்பாறைகள் உருகும் போது இயற்கையாகவே நீர்த்தேக்கங்கள் உருவாகின்றன. பனிப்பாறைகள் உருகுவதால் ஏற்படும் வெற்றிடம் மற்றும் நிலைத்தன்மையற்ற செங்குத்தான மலை சரிவுகளை ஆக்கிரமித்து உருவாகும் நீர்நிலைகளைத்தான் பனிப்பாறை ஏரி என்கின்றனர். பெரும்பாலான பனிப்பாறை ஏரிகளுக்கு பனிப்பாறைகளே கரைகளாக இருக்கின்றன. 1990ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறை ஏரிகளின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதேபோல மறுகுடியமர்வு, வளர்ச்சி, வேலை, கல்வி போன்ற காரணங்களால் பனிப்பாறை ஏரிகளுக்கு அருகில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. நிலைத்தன்மையற்ற கரைகளால் பனிப்பாறைகள் உருகி வெடித்து அந்த நீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏற்படுத்தும் பாதிப்பையே பனிப்பாறை ஏரி வெடிப்பு வெள்ளம் என்கிறார்கள். அப்படியான வெள்ளத்தை தான் கடந்த 2021ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலம் சந்தித்தது. உத்தரகாண்டின் சமோரி மாவட்டத்தில் ஜோஷிமத் மலைப்பகுதியில் பனிப்பாறைகள் உருகியதில் தௌலிங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்தனர். कंपनी का यार, क्योंकि यहाँ पर भयंकर जो है तपोवन से ऊपर से पूरा नदी फट गई है, पूरा कोई ताल फटा है ऊपर से, जो भयंकर तरीके से इस समय स्थिति बहुत खराब हो रही है. कृपया ध्यान दें सभी लोग. इस समय जो यहाँ पे है पूरा भयंकर तरह से तबाही मच रही है. இப்படியான பனிப்பாறை வெடிப்பினால் ஏற்படும் வெள்ளம்தான் பேரழிவை ஏற்படுத்தும் என்கிறது இங்கிலாந்து நாட்டின் நியூ கேசில் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்களின் அறிக்கை. ஆம், பனிப்பாறைகள் மற்றும் அதனை ஒட்டிய நிலப்பகுதியில் வாழும் மக்கள் குறித்து ஆய்வு நடத்திய ஆராய்ச்சியாளர்கள் காலநிலை மாற்றத்தால் பனிப்பாறைகள் மிக வேகமாக உருகி வருவதாக தெரிவித்துள்ளனர். வரும் காலங்களில் பனிப்பாறை ஏரிகள் உடைந்து ஏற்பட போகும் வெள்ளத்தால் இந்தியா, பாகிஸ்தான், பெரு, சீனா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 1,50,00,000 மக்கள் பாதிப்பை சந்திப்பார்கள் என்றும், விளை நிலங்கள் தொடங்கி தொழில் நிலையங்கள் வரை பெரும் சேதத்தை சந்திக்கும் என்றும் கூறியுள்ளனர். அதிலும் குறிப்பாக இந்தியாவில் மட்டும் 30 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என எச்சரித்துள்ளனர். பனிப்பாறை ஏரிகள் அமைந்திருக்கும் பகுதியில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவு வரை பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றம் குறித்தும் அதன் பாதிப்பு குறித்தும் ஐநா சபை தொடங்கி ஆராய்ச்சியாளர்கள் வரை தொடர்ச்சியாக பேசி வரும் நிலையில் அதன் தீவிரத்தை உணர்த்தியுள்ளது இந்த அறிக்கை. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த திட்டங்களை வகுக்க வேண்டியதும் அதை தாமதமின்றி செயல்படுத்துவதுமே பாதிப்பை குறைக்கும் என்பதே நிதர்சனம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் நந்தா.